மார்கழி மாதம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மார்கழி மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்ததுங்க. இந்த மாதத்தில் என்னென்ன விஷயம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதம் அப்படின்னாலே தெய்வத்தை நம்ம மனதார வேண்டிக்கக்கூடிய நாளும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த மார்கழி மாதத்தில் என்ன விஷயம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும். இதனால் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவெண்பாவை பாடுவது அல்லது கேட்பது, பஜனை பாடுதல் புண்ணியங்க. மார்கழியில் திருமண சுப காரியங்கள் நடத்தப்படவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல், ஜாதகம் பரிமாற்றம், கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுப காரியங்கள் செய்யலாங்க. புதிய சொத்துக்கள் வாங்குதல், அதாவது நிலம், வீடு, மனை வாங்க முன்பணம் கொடுக்கறது நல்ல விஷயங்க. அதிகாலை எழுந்து அரிசி மாவினால் கோலம் போட வேணுங்க. இந்த மார்கழி மாதத்தில் இதெல்லாம் செய்யணுங்க. மார்கழி மாதத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணம் செய்தலும் கூடாதுங்க. மார்கழி மாதம் விதை வளர்வதற்கான காலம். இந்த காலத்தில் விதை விதைத்தால் அது சரியாக வளருவதற்கான சூழல் இருக்காது. இதனால் தான் திருமணமும் செய்யக்கூடாது என முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். இந்த மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு பின் உறங்கக்கூடாது அப்படிங்கிறது முன்னோர்கள் கூறி வைத்தது. மார்கழி மாதத்தில் புதுமனையில் குடிபுகுதல், வாடகை அல்லது ஒத்திக்கு வீடு மாறி செல்லுதல், புதிய அலுவலக கட்டடத்திற்கு மாறுதல் கூடாதுங்க. என இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார். திருமண நிச்சயதார்த்தம், காது குத்துதல், புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு, வாகன பதிவு செய்தலும் வாங்குதலும் கூடாதுங்க. இந்த மார்கழி மாதத்தில் இதெல்லாம் கடைபிடித்து மகிழ்ச்சியோட வாழுவோம்.